பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 6 verse 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி சிலரோட பேசும்போது சொல்லுவோம், எனக்கு என்ன அனுபவிக்க முடியாதா, எனக்கு என்ன பணம் இல்லையா, இதை வாங்க முடியாதா, இதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது, உங்களுக்கு கரெக்டான வயசு இருக்குது. இன்றைக்கி 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் நம்ம இந்த ப்ரேயர் லைனில் மோஸ்ட்லி நம்ம இருக்கிறோம். 18 வயசுக்கு மேலேனாலே லீகல் ஏஜ், இல்லை 21 இயர்ஸ்னாலும் லீகல் ஏஜ். இப்போ லீகலாக ஒருத்தர் 21 இயர்ஸுக்கு அப்புறமா யாரும் போய் அவங்ககிட்ட அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த பொருளையும் வாங்கலாம், எதையும் அவங்க செய்ய முடியும், இல்லை பிரியமானவர்களே? ஆனால் அது நம்மளுக்கு தகுதியாக இருக்குமா? அதைத்தான் இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, கரெக்டு தான். ஆனால் எனக்கு அது தகுதியாக இருக்குமா? நம்மளுடைய தகுதி என்ன? நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு வீட்டில் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எனக்கு என்னுடைய அப்பாவை நான் பிரதிபலிக்க வேண்டுமே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால், நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் அது யாரை பிரதிபலிக்குது? அம்மா அப்பாவை பிரதிபலிக்குது. இவங்க யாருடைய பையன், இவன் யாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி அது தாய் தகப்பனுடைய ரெப்புடேஷன் அது கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது யார் தெரியுமா தூஷிக்கப்படுறா? நான் மட்டும் இல்லை, நான் அடையாளமாய் வைத்திருக்கிறேனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா தூஷிக்கப்படுகிறார். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஃபெயில் ஆகும்போது ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க? ஓ கிறிஸ்தவங்களே இப்படி தான். இல்லை ஒரு பாஸ்டர் விழுந்துட்டாங்கன்னா, ஓ பாஸ்டர்ஸே இப்படி தான் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தர் நிமித்தமாக நம்முடைய தகப்பன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார். ஆண்டவர் ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா? என் மூலமாக என்னுடைய தகப்பன் மகிமைப்படுகிறாரா, இல்லை தூஷிக்கப்படுகிறாரா? அதற்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்க மகனே மகளே உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆமாம், உன்னால் வாங்க முடியும். உனக்கு ஒரு கேபிள் டிவி வாங்குறது ஈஸி தான். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு வாங்குறது ஈஸி தான். ஒரு சில விதமான உடைகளை வாங்குவது உனக்கு ஓகே தான். ஆனால் அது உனக்கு தகுதியாக இருக்குமா? கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே, நீ உடுக்கிற உடை அது தகுதியாக இருக்கிறதா? இல்லை நீ பார்க்கிற காட்சிகள், நீ பார்க்கிற மூவிஸ், நீ செய்கிற சில காரியங்கள் அது உனக்கு தகுதியாக இருக்குதா? தேவ பிள்ளை என்ற நமக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்குது. அநேகர் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்களே. அப்போது நம்ம பேசுகிற லாங்குவேஜ், நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அது நான் தேவ பிள்ளையினுடைய அழகாய் காணப்படுகிறதா? என் இஷ்டப்படி நான் பேசுவேன், நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறோமா? எத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க? அது நமக்கு தகுதியாக இருக்காதே. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் என்ன செய்யாது? எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றிற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். ஒரு சீரியலுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஒரு பர்டிகுலர் மூவி ஸ்டார், ஒரு பர்டிகுலர் சினிமாக்காரனுக்கு நான் பைத்தியமாக அடிமைப்பட மாட்டேன். எதுக்கும் நான் அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறத பார்க்கலாம் வேறு எதுக்குமே எல்லாத்துலேயுமே நம்ம கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும் பிரியமானவர்களே, இல்லையா? ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும்தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக ஆண்டவரை நான் கிட்டி சேரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக பைபிளை வாசிக்கணும், இன்னும் அதிகமாக நான் கர்த்தருக்கு சேவை செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும். அதை நம்ம செய்யலாம்.
ஆனால் மற்ற காரியத்தில் எல்லாம் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அடிமையாயிடக்கூடாது. தேவனுக்கு மாத்திரம் நம்ம அடிமைகள், வேறு எதற்கும் நம்ம அடிமையாகி விடக்கூடாது. சில நேரத்தில் சோஷியல் மீடியாவில் போய் ரீல்ஸை பார்க்குறோம், ஷார்ட்ஸை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோன்னு சொல்லி அதுக்கு அடிமையாகி விடுகிறோம். அப்சஸ்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளீனிங்க்கு அடிமையாக இருக்கிறோம். இன்றைக்கி பெண்களாக இருக்க நம்மளுக்கு அதனால தான் அந்த சொல்லுவாங்க ஓசிடின்னு சொல்கிறாங்க. அது என்னது? அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர். அது நம்மளை என்ன பண்ணுது? அப்சஸ் பண்ணுது. ஒரு சின்ன ஒரு இதுனா உடனே போய் க்ளீன் பண்ணுறது, உடனே பண்ணுறது, உடனே அப்படி நான் அடிமையாகக்கூடாது. அது என்னை இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து க்ளீனே பண்ணாமல் அப்படியே எல்லாம் கிடக்கிற மாதிரி, அதுவும் தப்பு. இது அடுத்த எக்ஸ்ட்ரீமும் தப்பு. ஏன்னா நம்ம அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போகும்போது யாராவது வந்து ஏதாவது இப்போ ஹஸ்பண்டே வந்து ஒரு வேலை செஞ்சாலுமே ஹெல்ப் பண்ணாலுமே நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை, ஒழுங்காக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. இது என்ன நாளடைவில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளே வரான்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் ஒரு பாத்திரம் கழுவுறாங்களே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள அலோவே பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா சண்டை தான் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சில இடங்களில் நம்மளை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கொள்ளணும். வயதுக்கு ஏற்றார் போல் நாம் நம்மளை கொஞ்சம் பழக்கிக்கொள்வது அவசியம். இன்றைக்கி நிறைய வயதானவர்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குன்னா, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறது. அப்படி தான், நான் இப்படி தான். சரி, நம்மளுடைய காலகட்டங்களில் நம்ம வந்து ஸ்டபர்னாக இருந்தோம், சிலத்தை செஞ்சோம், பிள்ளைங்களை இப்படி வளர்த்தோம். சரி, இப்போ கிராண்ட் சில்ட்ரன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க நம்ம பிள்ளைங்க தான், ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம அதுலேருந்து ஒதுங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த இடத்துல கூட விட்டு கொடுக்க முடியல. ஒரே ஸ்டபானாக இருக்கிற காரியம், பிள்ளைங்க சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது, சேஞ்சுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே கூட சில நேரங்கள் அடிமைத்தனமாகத்தானே மாறிவிடுகிறது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு மாத்திரம்தான் அடிமையாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம உடனே நினைச்சிடணும், கீழ்ப்படிய நம்மளை நாமே பழக்க வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க, பிள்ளைங்க மூலமாக பேசுகிறாங்க. எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் நமக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார். நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் சில அறிவுரைகளை கொடுக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியம். இதை பகுதியை முழுவதும் வாசிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இது என்ன பகுதினா, வேசித்தனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக அதில் சொல்லுவார். அதில் ஒரு வசனம் வாசிக்கிறேன். அதாவது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? நம்ம சரீரத்தினால, நம்ம ஆவியினால தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த சரீரம் எனக்குரியதல்ல, இது கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. ஆகவே நான் இதை கொண்டு நான் செய்கிற ஒவ்வொரு செயல்கள், வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். நான் எதுக்கும் வேறு எதுக்கும் அடிமையாகக்கூடாது. எதுவும் எனக்கு தகுதியாகவும் இருக்காது. கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?